2ல் உள்ள சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான சம் தான். இது நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கை பொறுத்து தான் ஈஸியாக சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணலாம். A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. ஸோ ஒரு டீப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிணறு தோன்றாங்க. 14 மீட்டர் வெல், ஓகேவா? ரேடியஸ் டயமீட்டர் 10ன்னு கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் 10 இருந்தால் ரேடியஸ் வந்து 5ஆக இருக்கும். ஸோ இது என்னது? ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரில் இருக்க இந்த இதை ஃபுல்லும் எடுத்து இது இங்கே இருக்கிற சாண்டை ஃபுல்லும் எடுத்து ரிமூவ் பண்ணி இன்னொன்று ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதோட மீனிங் என்னென்னா, இந்த சிலிண்டரோட வால்யூம் ஈக்குவல் டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா எம்பேக்மெண்ட் போட போகிறாங்க. எம்பேக்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம கிணறு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லையா? அதுக்காக சுற்றி வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு எம்பேக்மெண்ட் மாதிரி போடுவாங்க. அந்த எம்பேக்மெண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம கீழே விழுக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம நின்று பார்த்தோன்னா அந்த இது தெரியும். ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா, இப்போ இதுதான் சர்க்கிள்னால் கொஞ்சம் அகலமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இப்படி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லுமே வந்து இது ஃபுல்லுமே சாண்டு தான் இருக்கும், ஓகேவா? இப்போது இது நமக்கு டாப் லேயரில் இப்படி தெரியுது. நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது என்னென்னா வெள்ளு, இந்த ஷேப்பில் தான் நமக்கு இருக்கும். இப்போ இந்த வெள்ளோட வால்யூமும் இந்த எம்பேக்மெண்ட்டோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? அதுதான் லாஜிக்கு. எனவே இந்த வெள்ளோட வால்யூம் ஈக்குவல் டு எம்பேக்மெண்ட்டோட வால்யூம். இப்போ வால்யூம் ஆஃப் த எம்பேக்மெண்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். V is equal to pi r square h. Pi ஆரோட வேல்யூ 5, ஹச்சோட வேல்யூ 14. 7 and 14 நான் கேன்சல் பண்ணேன்னா 1100 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் எம்பேக்மெண்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். நான் என்ன பண்ண போகிறேன்? எம்பேக்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. எம்பேக்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஹாலோ சிலிண்டர். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஹாலோ சிலிண்டருக்கான ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இங்கே 2 ஆர் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை சப்ட்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு இந்த ஏரியா வரும். இந்த ஏரியா கவர் ஆகும். அதனால் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இப்போ கேபிட்டல் ஆர்னு கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னா நமக்கு கேபிட்டல் ஆர் அவங்க கொடுக்கல. ஸோ கேபிட்டல் ஆர் அப்படின்றது என்னென்னா சென்டர் ஆஃப் த வெள்ளில் இருந்து எம்பேக்மெண்ட்டோட எண்டில் இருக்கிறது தான் என்னது கேபிட்டல் ஆர். இப்போ இந்த கேபிட்டல் ஆரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள், அதாவது வெள்ளோடதையும் எம்பேக்மெண்ட்டோட வித்தையும் சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஸோ 5 + 5 is equal to 10. இதுதான் கேபிட்டல் ஆர். அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு எது தெரியாதுன்னா எம்பேக்மெண்ட்டோட ஹைட்டு தெரியாது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் தெரியுமா? எஸ், தெரியும். ஏன்னா வால்யூம் ஆஃப் த எம்பேக்மெண்ட்டும் வால்யூம் ஆஃப் த சிலிண்டரும் ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த 1100 தான் வால்யூம் ஆஃப் த எம்பேக்மெண்ட்டும் இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் எம்பேக்மெண்ட் ஃபார்முலானது 5r² - r² × h ஈக்குவல் டு 1100. 522/7 r² வேல்யூ h. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? r² என்ன அர்த்தம்? 100ன்னு அர்த்தம். 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 100 - 25. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 75. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதை ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் சைடு அப்படியே கொண்டு போகிறோம். ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்துடும். நெக்ஸ்ட் என்னது? ரெண்டையும் 25 டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 11 டேபிள் 2 × 11 22, 1 11s are 11, 100. நெக்ஸ்ட்டு 25 டேபிள் 3 × 25, 4 × 25. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 22 2 கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 1 2s are 2. இங்கே நியூமரேட்டரில் 2 × 7, டினாமினேட்டரில் 3. இப்போ 2 7s என்ன வரும்? 14/3. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.666 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா, ரவுண்ட் அப் பண்ணி எழுதணும்னா இந்த 6 ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கு பதில் இதை 7ஆக மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்.